வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி பிளாஸ்டிக் காயின் சீரீஸ். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நோயோர் காயின்ஸில் நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே முதன்முறையாக இன்றைக்கி வரைக்கும் ஒரே பிளாஸ்டிக் காயின் சீரீஸ் அப்படின்னா டிரான்ஸ்ட்ரியாவில் வெளியிட்ட பிளாஸ்டிக் நாணயங்கள். பிளாஸ்டிக் பணத்தால் நம்ம எல்லாமே பரவலாக நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு வரைக்கும் பல கண்ட்ரீஸில் அதை வெளியிடுறாங்க. அதுலேயும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இந்தியா முதற்கொண்டு அதை இன்னும் இந்த பாலிமர் நோட்டை அங்கீகரிக்கல. அதை பாலிமர்னால் பிளாஸ்டிக் கரன்சியை நம்ம பாலிமர்னு சொல்லுவோம். அதை அங்கீகரிக்கல, நம்மளும் முயற்சி பண்ணல. ஆனால் டிரான்ஸ்ட்ரியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே முதல் முறையாக இவ்வளோ ஒரு சின்ன நாடு இந்த பிளாஸ்டிக் காயினை வெளியிட்டது உண்மையாலுமே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இது 2014 இந்த நாணயங்கள் வெளியிடுறாங்க. இந்த நாணயம் வெளியிடுறது 4 டினாமினேஷனில் வெளியிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ட்ரியாவோட ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ட்ரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ரஷ்யா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி யூனியன் சோவியட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர்னு இருந்தது. இப்போ எல்லா ஊடகங்களையும் அடிப்படுற உக்ரைன் இருக்கு இல்லைங்களா, உக்ரைன் யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து பிரிஞ்சது. 1940 வரைக்கும் இதோட பின்பகுதி ரொமேனியாவாக இருந்தது. இந்த ரொமேனியாவிலேருந்து மால்டோவா, அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன்லேருந்து மால்டோவா, இது ஒரு தனிப்பகுதியாக இருக்குது. இந்த தனிப்பகுதி இந்த மால்டோவாவுக்கு 1991 காலகட்டங்களில் டிரான்ஸ்ட்ரியான் இன்னும் ஒரு தனிப்பிரிவாக பிரியுது. அதாவது 1941 44 வரைக்கும் இந்த பகுதிகள் இந்த ஒருங்கிணைந்த ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறு மாநிலமாக ரொமேனியா, மால்டோவா, அப்புறம் அந்த ரஷ்யாவில் உள்ள பாதி, யுக்ரைனில் பாதி, இந்த சைடு கீழேருந்து ரொமேனியாவில் பாதின்ற அளவுக்கு ஒரு சிறு நாடாக இருக்குது. இவங்க அந்த முதல் முறையாக அந்த நாணயம் வெளியிடும்போது 2014, அதாவது முதல் முறையாக பிளாஸ்டிக் நாணயம் வெளியிடும்போது 2014 4 டினாமினேஷனில் வெளியிடுறாங்க. 1, 3, 5, 10 ரூபிளாக வெளியிடுறாங்க. இப்போ ரூபிள்னு சொல்கிறது நமக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இந்த பிளாஸ்டிக் நாணயங்கள் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பரவலாக இது ஈஸியாக, ரொம்ப லைட்டாக இருந்தது, ஈஸியாக நம்ம கவுண்டர் ஃபிட் அடிச்சிடலாம், கவுண்டர் ஃபிட்னால் டூப்ளிகேட் அடிச்சிடலாம் அப்படின்னு பரவலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் அந்த காயினை யாராலையுமே அடிக்க முடியல. ஏன்னா நீங்கள் அதில் நாணயம் அப்படின்ற அந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பல செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோடு இது அந்த காலகட்டங்களிலே கொண்டு வந்தாங்க. முதல்ல வந்த புதுசில் பார்த்தோங்கன்னா ரொம்ப விலை மலிவாக எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000, 5000 இந்த 4 காயின் செட் 4000, 5000 வரைக்கும், அதாவது 2014 வெளியிட்டு 2017, 18 ஒரு 4000, 5000 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப ரீசனபிளான விலையில் இப்போ எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருந்தது. நாணய சேகரிப்பாளர்கள் இந்த நாணயத்தை தவிர்க்கவே முடியாது. அந்த வகையில் கட்டாயமாக இதை சேகரிங்க. இது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்மகிட்டே இது விற்பனைக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மகிட்ட தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கட்டாயம் வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.